காவிரியில் அக்டோபர் 7ஆம் தேதி முதல் வினாடிக்கு 2000 கனஅடி தண்ணீர் திறக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களையும் உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெற்ற வழக்கு விசாரணை நடைபெற்ற வாதங்களையும் விவரிக்கிறார் நமது செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், காவிரியில் அக்டோபர் 7ஆம் தேதி முதல் வினாடிக்கு 2000 கனஅடி தண்ணீர் திறக்க உத்தரவிட்டுள்ளது. இதன் விவரங்களை சொல்லுங்க. அதாவது ரித்திகா, இன்றைய தினம் இந்த காவிரி விவகாரத்தில் மீண்டும் உச்சநீதிமன்றமானது ஒரு இடைக்கால உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார்கள். இதனை 4 வகைகளாக பார்க்கலாம், 4 உத்தரவுகளாக பார்க்கலாம். முதலில் குறிப்பாக நீர் திறப்பு குறித்து வருகின்ற 7ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை, அக்டோபர் 18ஆம் தேதி வரை ஒரு நாளைக்கு வினாடிக்கு 2000 கன அடி வீதம் தண்ணீரை தொடர்ச்சியாக திறந்துவிட வேண்டும் என்று தற்பொழுது கர்நாடக அரசிற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றது. அதே போல ஏற்கனவே 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை 6000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கடந்த 30ஆம் தேதி உச்சநீதிமன்றம் கர்நாடக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். அந்த உத்தரவையும் தாங்கள் பின்பற்றப் போவதாக அவர் அறிவித்திருக்கிறார்கள். 2, 3, 4 ஆகிய தேதிகளில் தொடர்ந்து நாங்கள் தண்ணீர் திறந்து விட்டிருக்கின்றோம். மீதி இருக்கக்கூடிய 2 நாட்களுக்கும் நாங்கள் அந்த 6000 கன அடி வீதம் தண்ணீரை திறந்து விடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று உத்தரவாதம் அளித்திருக்கின்றார்கள். அடுத்ததாக அந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் விவகாரத்தில் மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு மற்றும் மத்திய அரசுகள் கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்திருந்தார்கள். இதன் காரணமாக தற்பொழுது ஒரு இன்ட்ரிம் ரிலீஃப், அதாவது ஒரு இடைக்கால நிவாரணமாக தற்பொழுது வேறு ஒரு யோசனையை உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கின்றது. ஒரு கண்காணிப்பு குழு போன்று ஒரு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் மூலமாக தற்பொழுது அதன் தலைவராக இருக்கக்கூடிய ஜாஷா அவர்கள் தற்பொழுது அந்த கமிட்டியுடைய தலைவராக இருப்பார். தொடர்ந்து அதன் மெம்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் 2 பேர், ஒருவர் அதில் இருப்பார். மத்திய அரசின் தலைமை பொறியாளர் அந்த குழுவில் இருப்பார். அதே போல 4 மாநிலங்களிலிருந்து தலைமைச் செயலாளர்கள் அல்லது தலைமைச் செயலாளர்கள் பரிந்துரைக்கும் வேறு ஒரு நபர் அந்த குழுவில் இருப்பார். 4 மாநிலங்களிலிருந்தும் தலைமை பொறியாளர்கள் அந்த குழுவில் இடம்பெறுவார்கள். இந்த குழு மொத்தமாக தமிழகம் மற்றும் கர்நாடகா ஆகிய 2 மாநிலங்களில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகள், அணைகள் ஆகியவற்றில் தொடர்ந்து கள ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்ற 17ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்வார்கள். நீர் இருப்பு எவ்வளவு இருக்கிறது, தண்ணீர் திறந்து விடுவதற்கான சூழ்நிலை எவ்வளவு இருக்கிறது, என்ன மாதிரியான கிரவுண்ட் ரிலேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கள நிலவரங்களை அவர்கள் அந்த உச்சநீதிமன்றத்தின் அறிக்கையின் மூலமாக தெரிவிப்பார்கள். இது தெளிவாகிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் 18ஆம் தேதி இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு எதிராக ஏற்கனவே தொடுக்கப்பட்டிருந்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் அக்டோபர் 18ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அன்றைய தினமே தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வழக்கும் விசாரணைக்கு சேர்த்து எடுத்துக்கொள்ளப்படும். அதுவரை இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவானது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது, ரத்து செய்யப்படவில்லை, தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் வழங்கிய அந்த ஒரு உத்தரவின் சிறப்பம்சங்களாக இருந்து வருகிறது. ரத்திகா, நிரஞ்சன், இன்று கர்நாடக அரசு தரப்பில் என்ன மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன? நிச்சயமாக, அதாவது இன்றைய தினம் கர்நாடக அரசு இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் விவகாரத்தில் மிக கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்திருந்தார்கள். தொடர்ந்து இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு எந்த விதமான அதிகாரமும் உச்சநீதிமன்றத்தின் 2 பேர் கொண்ட அமர்வுக்கு கிடையாது. இதனை 3 பேர் கொண்ட அமர்வு தான் விசாரிக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது நீங்கள் உத்தரவிட்டதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தின் அந்த உத்தரவினை 30ஆம் தேதி வழங்கிய அந்த உத்தரவினை நாங்கள் மதிக்கும் வகையில் தற்பொழுது தொடர்ந்து நீர் திறந்து விட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறினார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கினை அந்த அக்டோபர் 18ஆம் தேதி நடைபெறும் வழக்குடன் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்றும் அவர்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தான் இந்த அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 18ஆம் தேதி வரை மிக நீண்ட ஒரு காலகட்டமாக இருந்து வருகின்றது. அந்த காலகட்டத்தில் தமிழகத்திற்கு எவ்வளவு நீரினை உங்களால் திறந்துவிட முடியும் என்பதனை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று ஒரு அரை மணி நேரம் வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. பின்னர் மீண்டும் ஆஜராகிய அவர்கள் இந்த நீரினை திறந்து விடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறியதன் அடிப்படையில் தான் தற்பொழுது 2000 கன அடி வீதம் வினாடிக்கு அக்டோபர் 18ஆம் தேதி வரை 7ஆம் தேதியிலிருந்து திறந்து விடுவதற்கு தற்பொழுது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். ஆனாலும் கூட இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் விவகாரத்தில் இவர்கள் கடுமையான எதிர்ப்பினை தற்பொழுது பதிவு செய்து வருகின்றார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த விவகாரங்களில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதுதான் ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்கும் என்பதில் திட்டவட்டமான நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பதன் காரணமாக 18ஆம் தேதிக்கு பிறகு இது தொடர்பான மிக முக்கியமான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரித்திகா.